நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனே இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டைல் தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ஃபீல்டு ஏர் ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் 100cc 150cc பண்ணுறீங்க, நான் என்ஃபீல்டு வண்டி வச்சுருக்கேன், அதனால் என்ஃபீல்டு ஏர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணணும் காமிங்க அப்படின்ட்டு. 350 கிளாசிக்கு இருக்கிற வண்டியோடு ரொம்ப ஈஸியாக ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது என்ஃபீல்டு வண்டி தான். அது இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வண்டியை மெயின் ஸ்டாண்டு போட்டு இந்த வரங்க இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். கீ வச்சுன்னு இதை ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இருக்கிறதுலே சிம்பிளாக இருக்கிற வண்டிக்கு என்ஃபீல்டு ஏர் ஃபில்டர் தான். இது எப்படி கட்டினா 10 ஸ்பேனர் இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. இந்த அப்படியே இந்த போல்டை அப்படியே கட்டினீங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகே, இந்த போல்டு அப்படி எடுத்துக்கோங்க. இது அப்படியே எடுத்துங்க. அவ்வளோதான், இது ஏர் ஃபில்ட்ரு இவ்வளோதான் இருக்கும். இது மேலே வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஃபுல்லாக உள்ளே க்ளீன் பண்ணுங்க. எல்லா வண்டியோட என்ஃபீல்டு ஏர் ஃபில்டர் கட்டுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிங்க. அதையும் இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு 15,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி மாற்ற வேண்டியது வரும். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இது ஃபுல்லாக பேப்பர், இதில் ஃபுல்லாக ஏர் தான் அடிக்கணும். அதில் ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும் ஏர் ஃபில்டர். இது பார்த்தீங்களா, பேப்பர் தான். இதுவும் இது டஸ்ட்டாக இருந்தால் கூட எதுவும் டஸ்ட்டு போடுறது. இது டஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக ஏர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. இது நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக டஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு 15,000 கிலோமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிடுங்க. ஓகேங்களா, இது எப்படி மாட்டுறதுன்னா, ஓகேங்க, டக்குனு ஒரு டஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்குல்ல, இங்கே பள்ளமாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகேவா, இது அப்படியே இங்கே லாக் பண்ணி இந்த ஹோல்ஸு இந்த போல்டு கரெக்டாக இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா, ஓகே, போல்டு போட்டாச்சு. அப்படியே டைட் பண்ண வேண்டியதான். ரொம்ப டைட்லாம் பண்ணாதுங்க, கொஞ்சம் நார்மலாக. உங்களுக்கே தெரியும், கரெக்டாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும், அதோட ஸ்டாப் பண்ணிங்க. அதை ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இந்த பீஸு பெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் லைட்டாக டைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது சொல்ல மாட்ட வேண்டியதான். ஓகேங்களா, இதான் என்ஃபீல்டு ஏர் ஃபில்டர். அவ்வளோதான், சிம்பிளுங்க. இதுதான். ஓகே, லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிறதுலே ஈஸியான வண்டி 350 கிளாசிக்லாம் பெரிய வண்டி நினைக்காதீங்க. வேலை தெரிஞ்சவங்க எல்லாரும் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. அது ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேலை தான் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு கமெண்டில், இதுமாரி ஹெட்டை பிரித்து க்ளீன் பண்ணி காமிங்கன்ட்டு. 100cc பேஷன் ப்ளஸ். நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. பை.